இப்போ உங்களுடைய வயது போய்கொண்டு இருக்குதானே, உங்களுக்கும் இதை நிப்பாட்ட முடியாது புண்ணியவர்களே. யாரும் வயதுக்கு போகும்போது இனம் பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், மதம் பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். மனசை பார்க்கும் போது அசுத்தம், கோபம் இருக்கி, இச்சை இருக்கி, பொறாமை இருக்கி, அந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் மனசில் இருக்கி. அவங்களுக்கு வயதுக்கு போகும்போது ஒரு நாள் வருகிறது புண்ணியவர்களே. இந்த மக்கள் உலகத்திலே அனைத்து மக்களுக்கும் இந்த காரணம் இருக்கு புண்ணியவர்களே. ஒரு நாள் உங்களுக்கு இந்த பூமியில் போயில்லாத நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் உங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்கு உங்களுடைய உடலில் ஒரு பலம் இல்லை, ஒரு சக்தியும் இல்லை. யார் சரி தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு தர வேணும், சாப்பாடு கொஞ்சம் எடுத்துட்டு தர வேணும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நிம்மதியாக மனம் ஒன்று இருந்தனாலும் உங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதை பற்றி மட்டும் நீங்கள் செய்றீங்களா? சிலாக்கள் வந்து காணி பற்றி பேசுகிறாங்க, இனம் பற்றி பேசுகிறாங்க, மதம் பற்றி பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேசிக்கொண்டு இருந்தனாலும் அவங்க தானம் கொடுக்கறதில்லை, சீலம் பாதுகாப்பு இல்லை, அதே போல் தியானம் செய்யலை. அந்த மாதிரி காலம் போகும்போது, வயதான காலம், பாட்டி பாட்டன் காலம் வரும்போது அவங்களுடைய மனசில் நிம்மதி இல்லை. அந்த மாதிரி காலம் போகும்போது அவங்க இந்த பிரச்சனை பற்றி மட்டும் கதைக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? காணி பிரச்சனை. ஏன் தெரியுமா? அது அவங்களுடைய அந்த காலத்தில் வயதானாக்கள் மாதிரி இருக்கும்போது உடல் பற்றி பார்க்க இது அழகான என்று பார்க்க இயலாது. அதுக்குள்ளே அவங்களுக்கு இந்த பூமித்தில் காணி இருக்கு. அவங்க காணி பற்றி மட்டும் பார்த்துட்டு இந்த காணி வேணும், இந்த காணி வேணும், காணி பிரச்சனை புண்ணியவர்களே. அதனால் என்ன இனமும் சரி, என்ன மதமும் சரி, இந்த பூமியில் ஏதோ மரணத்தில் வந்தாலும் எங்களுக்கு கொண்டு போயிடாது. அதனால் கொண்டு போயிடாத விஷயங்கள் பற்றி என்னத்துக்கு நாங்கள் கதிச்சிட்டு இருக்கீங்க? கொண்டு போயிடுமா? அதனால் இந்த காணி பிரச்சனையும் அல்லது இந்த உடல் பற்றியும் சரி யோசிக்க இல்லாமல் இருங்க. நிம்மதியாக வாழ வேண்டும். ஒரு நான் வயதான போன ஆள் என்று மனசில் இருக்க வேணும் ஒரு எண்ணம்.